ஹாய் அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். ஸோ 2 நாளாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியல. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பேசின பர்சிஸ்டன்ஸோட நம்ம இந்த வீடியோவில் கம்பேக் கொடுக்குறோம். கன்சிஸ்டண்ட்டாக வீடியோவும் போடுவோம். லைக் 30 days ஆர் ஈவன் 100 days சேலஞ்ச் கூட நம்ம பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வேணால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கலாம். பட் எனக்கு இது வந்து 7ஆவது 8ஆவது டேக்கு. எதாவது ரேண்டமாக அவுட் ஆஃப் டாபிக் போய் உழைக்கிட்டே இருக்கேன். ஸோ குயிக்காக இன்றைக்கி வீடியோ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அன்லாக்ட். ஸோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நான் தான் உனக்கு நீ தான், அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் க்ரோத்து தான் நான் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னு பார்க்குறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு பேசிக்காக. பிகாஸ் எவ்ரி இயர் வந்து நான் ஒரு ஹேபிட்டாக வந்து கோல்டில், ஸ்டாக்ஸில், மியூச்சுவல் ஃபண்டில் இவ்வளோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போடுவேன். பட் என் மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக நினச்சதே கிடையாது. எனிவே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அப்படியே வலிச்சிட்டு போயிடும். லைக் அந்த அசுரன் படம் டயலாக் மாதிரி தான். பட் எஜுகேஷனில் செலவு பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல எஜுகேஷன் பற்றி பேசுகிறேன். பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. பட் இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாபிக் ஏன் வந்துச்சு அப்படின்னா, ரீசெண்டாக வந்து என்னோடய கெரியரில் அடுத்த லெவல் நான் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறையா நான் செல்ஃபாக படிக்க ட்ரை பண்ணேன். அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் கண்டென்ட் ஃப்ரீயாக இருக்குது, ரீச் அவுட் பண்ணால் யாராச்சும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஆன் டிமாண்ட் வந்து ஹெல்ப் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நெட்வொர்க் தேவைப்படுது. ஸோ அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நெட்வொர்க் அன்லாக் பண்ணால் தான் நான் போக முடியும்ன்ட்டு. அது என்னன்னு நான் வேறு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் அந்த கோர்ஸ்க்கு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 lakh செலவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அது எனக்கு தப்புன்னே தோணிகிட்டே இருந்துச்சு அன்டில் நான் ஒரு அனலிசிஸ் போடுற வரைக்கும். ஸோ பேசிக்காக சிம்பிளான ஒரு அனலிசிஸ் என்னென்னா, நான் 1 lakh செலவு பண்ணி அந்த கோர்ஸ் மூலமாக எனக்கு 24 lakhs கிடைக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ பிக்காக இருக்குது. எனக்கு தெரில நீங்கள் 1 lakh வேறு எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கே அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு, ஈவன் அது கம்யூனிகேஷனாக கூட இருக்கலாம், பல மடங்கு ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஆஃப்கோர்ஸ் யூ கேன் டூ இட். ஸோ இனிமேல் இயர் ஆன் இயர் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் என்னை எஜுகேட் பண்ணுறதுக்கு சம்திங் நியூ ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு நான் இயர்லி வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மை இன்கம் வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். என்னோடய கோல்ஸ் ஆர் ஃபினான்ஸ் பிளான் நான் பண்ணும்போது. ஸோ இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வீடியோக்கே நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நாட் ஓன்லி திஸ், இதுக்கப்புறம் ஒரு வீடியோ இருக்கலாம். அது என்ன அப்படின்னு நீங்கள் கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்களும் உங்கள் இயர் பிளானில் இதை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.